இன்னைக்கு என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6த் 3 டெர்மு 6த் 3 டெர்ம்ல இருக்கக்கூடிய பிசிக்ஸ்ல காந்தவியல் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் குடுத்துருப்பாங்க. அதான் பார்க்க போறோம். சரியா? காந்தவியல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய காந்தம். இந்த காந்தத்த பத்தி படிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, காந்தவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு. சரியா? இத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டுமே பார்த்துக்குவோம். சரியா? அதுவே போதும். சரியா? கிரேக்க நாட்டுல இருக்கக்கூடிய மெக்னீசியா இந்த ஊர்ல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணோம்னா, காந்தத்த கண்டுபிடிச்சாங்க. புரியுதா? ஸோ, கிரேக்க நாட்டோட மெக்னீசியா அப்படின்ற ஊர்ல முதல்ல அந்த காந்த கல்ல வந்து கண்டுபிடிச்சாங்க. இதுதான் அந்த காந்த கல்லு. ஸோ, வந்து நேரா நிக்கும். இந்த தடி மட்டும். ஸோ, அதான் அப்படி சொல்றாங்க. ரைட்டா? அடுத்து அந்த பையனோட பேரு, அந்த காந்தத்த கண்டுபிடிச்ச பையனோட பேரு மேக்னசி. சரியா? ஸோ, இதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த காந்தத்த கண்டுபிடிச்ச பையனோட பேர் என்ன அப்படின்னா, மேக்னசின். அதனால தான் வந்து பார்த்தோம்னா, அந்த சிறுவனோட பேர் வந்து மேக்னசின். அதனால மேக்னட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தாது வந்து பார்த்தோம்னா, மேக்னடைட்ன்னு சொல்லுவாங்க. புரியுதா? இந்த பாறைகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடமும் என்னது? அந்த ஊரோட பேரும் மெக்னீசியா தான். கிரேக்க நாடோட மெக்னீசியா. இந்த ஊரின் பெயராலும் இந்த மேக்னட் அப்படின்ற வார்த்தை வந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? காந்தத்தன்மையோட பாறைகள். காந்தத்தன்மையுடைய பாறைகளுக்கு தான் பேரு என்ன? மேக்னெட். இதோட தாதுக்களுக்கு பேரு மேக்னடைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? காந்தத்தன்மையோட தாக மேக்னடைட் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இவை இயற்கையான பாறைகள். இவற்றுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. மேக்னடைட் இயற்கை காந்தம் எனப்படுகிறது. ஸோ இத நோட் பண்ணணும். மேக்னடைட் அப்படின்றது இயற்கை காந்தம். காந்தங்கள் வந்து நமக்கு பொதுவாவே தெரியும். திசைய அறிய வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி தான். அப்ப இதுக்கு இன்னொரு பேர் என்ன? வழிகாட்டும் கற்கள்னு சொல்லலாம். எதுக்கு அப்படின்னா, காந்தங்களுக்கு இன்னொரு பேரு. புரியுதா? பொதுவா இயற்கையிலிருந்து கிடைக்கிறதுனால இது இயற்கை காந்தம்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த பாறைய, காந்தத்தன்மையோட பாறைய, காந்தங்களுக்கு இன்னொரு பேரு வழிகாட்டும் கற்கள். அடுத்து காந்தங்களோட பலவித வடிவங்கள். ரைட்டா? அதாவது இப்ப வந்து நெறைய காந்தங்கள் வந்து நம்ம வந்து செயற்கையா செய்ய ஆரம்பிச்சுட்டோம். செயற்கை காந்தங்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அதாவது மனிதனால் தயாரிக்கப்பட்ட காந்தங்கள என்ன சொல்லுவாங்க? செயற்கை காந்தங்கள்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த சட்ட காந்தம், லாட காந்தம், வளைய காந்தம், காந்த ஊசி இது எல்லாமே செயற்கை காந்தம் தான். புரியுதா? இந்த வடிவம் மட்டும் இல்லாம, நீள்கோள வடிவம், வட்ட வடிவம், உருளை வடிவத்தில என்னது? காந்தம் இது எல்லாமே காந்தங்கள் தான். இது எல்லாமே செயற்கை காந்தம். இந்த வடிவங்கள்லாம் காந்தங்கள் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அடுத்து காந்தத்தால் ஈர்க்கக்கூடிய பொருள்கள காந்த தன்மையுள்ள பொருட்கள்னு சொல்லுவோம். காந்தத்தால் ஈர்க்கப்படக்கூடிய பொருள என்ன சொல்லுவாங்க? காந்த தன்மையுடைய பொருள்கள்னு சொல்லுவோம். காந்த தன்மையுடைய பொருட்களுக்கு எக்ஸாம்பிள் தெரியும். இரும்பு, கோபால்ட், நிக்கல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காந்த தன்மையுடைய பொருட்கள் அப்படின்னா, இரும்பு, கோபால்ட், நிக்கல். இதுதான் காந்த தன்மையுடைய பொருள்கள். காந்தத்தால் கவராத பொருட்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, காந்த தன்மையற்ற பொருள்கள்னு சொல்லுவோம். காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருட்கள் காந்த தன்மையற்ற பொருட்கள்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? காகிதமும், நெகிழியும் வரும். பிளாஸ்டிக். காகிதமும், நெகிழி. ஸோ இத நோட் பண்ணிக்கணும். அடுத்து காந்த துருவங்கள். சரியா? இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு இரும்பு துகள்கள் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிளேட்ல என்ன பண்ணலாம்? காந்தத்த போட்டு எடுத்தோம் அப்படின்னா, ஒரு சட்ட காந்தத்த போட்டு எடுத்தோம்னா, அந்த சட்ட காந்தத்தோட இரும்பு துகள்கள் இப்படிதான் இருக்கும். போட்டு எடுத்தீங்கன்னா, இந்த இடத்துலயும், இந்த இடத்துலயும் தான் பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமான கவர்ச்சி விசை இருக்கும். ஸோ இத தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காந்தத்தோட துருவங்கள்னு சொல்லுவோம். காந்தத்தின் துருவங்கள். காந்தத்தோட எந்த பகுதியில் இரும்பு துகள்கள் அதிகம் ஒட்டியுள்ளதோ, அந்த பகுதிய என்னது காந்தத்தோட துருவங்கள்னு சொல்லுவோம். ஒரு காந்தத்துக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, 2 துருவம் இருக்கும். ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வட துருவமும், இன்னொன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, தென் துருவம்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது நார்த், சவுத் இங்க குறிச்சிருக்காங்க பாருங்க. நார்த், சவுத் சரியா? இதான் வட துருவம், தென் துருவம். ஸோ துருவத்தில தான் ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கும். சரியா? அடுத்து இங்க நான் சொன்னது தான். காந்தத்தினோட ஈர்ப்பு விசை காந்தத்தோட இரு முனைகளிலும் அதிகமாக இருக்கிறது. இந்த இரு முனைகளையும் காந்தத்தின் துருவங்கள் என அழைக்கிறோம். காந்தத்தோட துருவங்கள் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். சரியா? ஸோ இத நோட் பண்ணிக்கங்க. அடுத்து லாட வடிவ காந்தமும்,
பிற வடிவ காந்தங்களாகவோ இருப்பின் அவற்றின் துருவங்களையும் இந்த செயல்பாட்டின் மூலம் எல்லா காந்தத்துக்கும் என்ன அப்படின்னா துருவங்கள் இருக்கும். 2 துருவம் தான். வட துருவம், தென் துருவம். அது வடிவத்தை பொறுத்து மாறாது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அடுத்து காந்தங்களை கொண்டு திசை அறிதல். காந்தத்தோட இன்னொரு பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திசை காட்டக்கூடிய ஒரு பண்பு. இப்போ ஒரு காந்தத்த வந்து நம்ம வந்து விட்டோம் அப்படின்னா, அது எப்பயுமே என்ன அப்படின்னா, காந்தம் ஓய்வு நிலைக்கு வரும் திசைக்கு இணையாக இங்க குடுத்திருப்பாங்க. அதாவது வடக்கு தெற்கா தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து எப்பயுமே வந்து ஓய்வு நிலைக்கு வரும்னு சொல்லுவாங்க காந்தத்த. தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் வடக்கு தெற்கு இதுதான் இம்பார்ட்டன்ட். வடக்கு தெற்கு திசையிலேயே ஓய்வு நிலைக்கு வருவதை காணலாம். வடக்கே நோக்கும் முனைய என்னது காந்தத்தின் வடதுருவம்னு சொல்லுவாங்க. தெற்கே நோக்கும் முனைய காந்தத்தோட தென் துருவம்னு சொல்லுவாங்க. அப்ப தடையின்றி தொங்கவிடப்பட்டுள்ள காந்தமானது எப்போதும் எப்படி இருக்கும் நமக்கு? வடக்கு தெற்கு திசையில தான் என்ன பண்ணும்? ஓய்வு நிலைக்கு வரும். ஸோ இதுவே தான் என்ன பண்ணுவாங்க? கொஸ்டினா கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வடதுருவம், தென் துருவம் பார்த்துருப்போம். அதாவது காந்தத்தோட திசை காட்டக்கூடிய ஒரு பண்பு. அந்த காந்தத்தோட திசை காட்டக்கூடிய ஒரு பண்ப யார் முதல்ல கண்டறிந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி சீனர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. காந்த கற்களை கட்டி தொங்கவிட்டால் அவை வடக்கு, தெற்கு திசையிலேயே ஓய்வு நிலைக்கு வருவதை கண்டறிந்தனர். காந்த தன்மையுடைய இந்த கற்களை பயன்படுத்தி திசை காட்டும் கருவிகள் செய்து பயன்படுத்தியிருக்காங்க. ரைட்டா? இத நோட் பண்ணிக்கணும். சீனர்கள் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, காந்தத்தோட திசை காட்டக்கூடிய பண்பை கண்டுபிடிச்சு, திசை காட்டும் கருவிகள கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மாரி இந்த சீன மாலுமிகள், ஏன்னா சீனர்கள் தானே கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த சீன மாலுமிகள் அவங்களோட படகுகள்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த இந்த கல்ல வச்சுக்கிட்டு புயல் காலங்களிலும், மூடுபனி காலங்களிலும் திசை அறிந்து பாதுகாப்பான கடல் பயணங்கள மேற்கொண்டதா குடுத்துருக்காங்க. சரியா? அப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, சீனர்கள பத்தி கேட்கலாம். காந்தத்தோட திசை காட்டும் பண்பை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா, சீனர்கள் தான். சரியா? எத்தன வருஷத்துக்கு முன்னாடின்னா, 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அடுத்து அதேதான் காந்த திசை காட்டும் கருவி. காந்த ஏன்னா முன்னொரு காலத்துல தான் சீனர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, காந்த திசை காட்டக்கூடிய கருவிய பயன்படுத்துனாங்க. இப்ப இருக்கக்கூடிய காந்த திசை காட்டும் கருவினா இப்படித்தான் இருக்கும். காந்த திசை காட்டும் கருவி அப்படிங்கிறது திசை அறிய உதவக்கூடிய ஒரு காந்த ஊசி பெட்டி. ரைட்டா? காந்த ஊசி பெட்டி. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, வடமுனைய வந்து குறிச்சிருப்பாங்க. நார்த்த மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குறிச்சு வச்சிருப்பாங்க. ரைட்டா? ஸோ அத நோட் பண்ணிக்கணும். காந்த ஊசியின் வடமுனை குறியிடப்பட்டு காண்பிக்கப்பட்டுள்ளதும் குடுத்திருக்காங்க. அடுத்து கப்பல்கள் பிளஸ் வந்து விமானங்கள்ல இத பயன்படுத்துவாங்க. கப்பல்கள்லயும், விமானங்கள்லயும் காந்த திசைகாட்டும் கருவி பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. மலை ஏறுறவங்க கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திசை மாறி வேறு இடத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு இத வந்து கூடயே எடுத்துட்டு போவாங்க. ரைட்டா? அடுத்து காந்த ஊசியை பயன்படுத்தி என்னது மேற்கு திசையை கண்டறிய இயலுமா அப்படின்னு கேட்குறாங்க. காந்த திசை காட்டும் கருவியை பயன்படுத்தி மேற்கு திசையை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. என்ன அப்படின்னா வடக்கு திக்கு தான் கண்டுபிடிக்கலாம். புரியுதா? ஏன்னா ஓய்வு நிலை விட்டோம் அப்படின்னா வடக்கு தெற்குல தான் ஓய்வு நிலைக்கு வரும். காந்த ஊசியை பயன்படுத்தி நம்மளால மேற்கு திசையை கண்டுபிடிக்க முடியாது. வடக்கு தெற்கு தான் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து காந்தங்களின் ஈர்ப்பும் விலக்கமும். சரியா? இது நமக்கு தெரிஞ்சது தான். என்ன அப்படின்னா, வேற வேற துருவங்கள் தான் ஒன்றை ஒன்று இணைக்கும். புரியுதா? இங்க பாருங்க. இப்ப நார்த்து, சவுத்துன்னு வச்சா தான் அந்த ஈர்ப்பு விசை செயல்படும். ஒரே இது இணைக்கும். அதே மாரி நார்த்து, சவுத்து மாத்தி வச்சோம் அப்படின்னா ஈர்ப்பு விசை செயல்படும். ஒரே ஒரு துருவத்த வச்சோம் அப்படின்னா, இங்கேயும் நார்த், இங்கேயும் நார்த்ன்னு வச்சோம்னா விலக்கு விசை தான் செயல்படும். அதேதான் இங்கேயும். இங்கேயும் சவுத்து, இங்கேயும் சவுத்துன்னு வச்சோம் அப்படின்னா விலக்கு விசை தான் செயல்படும். இப்ப இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? காந்தத்தோட எதிரெதிர் துருவங்கள் எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா ஈர்க்கும். ஒத்த துருவங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா விலக்கும். இத தெரிஞ்சுக்கணும். காந்தத்தோட எதிரெதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். ஒத்த துருவங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா விலக்கும்னு அர்த்தம். சரியா? அடுத்து இப்ப இந்த மாரி இருக்கக்கூடிய காந்தம், இந்த காந்தத்தன்மைய வந்து எப்போ வந்து இழக்கும் அப்படின்றத நோட் பண்ணிக்கணும். சரியா? இப்ப நம்மட்ட ஒரு காந்தம் இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம ஒரு கையில காந்தம் வச்சிருக்கோம். இது எப்ப சாதாரணமா கல்லா மாறும்? காந்தத்தன்மை இழந்துருச்சு அப்படின்னா, அது சாதாரண கல்லா மாறும். எப்பன்னா, இந்த காந்தத்த நம்ம வெப்பப்படுத்துனோம் அப்படின்னா, காந்தத்தன்மை இழந்துரும். ஹீட் பண்ணும்போது. உயரத்திலேருந்து கீழ போட்டோம் அப்படின்னா, காந்தத்தன்மை இழந்துரும். சரியா? சுத்தியலால அடிச்சோம் அப்படின்னா என்னது? காந்தத்தன்மை இழந்துரும். இப்ப இதான் நோட் பண்ணி வெப்பப்படுத்தும்போது, உயரத்திலேருந்து கீழ போடும்போது, சுத்தியலால அடிக்கும்போது காந்தத்தன்மை இழந்துரும். இந்த பாக்ஸ் ஒண்ணு நோட் பண்ணிக்குவோம். என்ன அப்படின்னா, கைபேசி, குறுந்தகடு, கணினி. இதுக்கு அருகில காந்தங்கள வந்து வச்சோம் அப்படின்னா, காந்தம் வந்து அதோட காந்தத்தன்மைய இழந்துரும். அது இல்லாம அந்த பொருள்களுக்கும் பாதிப்பு உள்ளாகும். சரியா? ஸோ அத
நோட் பண்ணிக்கணும். இம்பார்ட்டன்ட். காந்தத்தை என்னது? கைபேசி, குறுந்தகடு, கணினி இது பக்கத்துல வச்சா அந்த பொருளையும் பாதிப்படைய செய்யும். பிளஸ் காந்தமும் காந்த தன்மையும் இழந்துரும். அதான் குடுத்திருப்பாங்க. ரைட்டா? அடுத்து அதான் இங்க அப்படியே குடுத்திருக்காங்க. வெப்பப்படுத்துறது. இந்த பையன் வெப்பப்படுத்துறானா? அடுத்து கீழ தூக்கி போடுறானா? அப்புறம் சுத்தி யாராவது அடிக்கிறானா? ஸோ இந்த மாரிலாம் பண்ணோம் அப்படின்னா காந்த தன்மை இழந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அப்ப காந்தத்தை எப்படி பாதுகாக்கணும்? சரியா? காந்தத்தை எப்படி பாதுகாக்கணும்னா, காந்தங்களை சரியான முறையில பாதுகாக்கலனா, அப்பயும் காந்த தன்மை இழந்துரும். காந்தத்த சும்மாவே வச்சிடக்கூடாது. காந்தத்த எப்படி பண்ணணும்? சரியான முறையில நம்ம பாதுகாக்கணும். பாதுகாத்தா தான் அது காந்த தன்மை இழக்காம இருக்கும். இதா? அப்ப நம்ம இந்த சட்டகாந்தம் எடுத்துக்குவோம். இந்த சட்டகாந்தத்த எப்படி பாதுகாக்கணும்னா, சட்டகாந்தத்த காந்தத்தன்மை இழந்து விடாமல் பாதுகாக்க 2 சட்டகாந்தங்களுக்கு எதிரெதிர் முனைகள் ஒன்றையொன்று பார்ப்பது போல் இணையாக வைக்கணும். அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன் என்னது இப்படி பார்த்த மாரி இருக்கணும். புரியுதா? இணையா வச்சு இடையில என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மரக்கட்டைய வச்சிரணும். புரியுதா? இடையில ஒரு மரக்கட்டைய வச்சிரணும். இந்த மரக்கட்டை வச்சிருக்காங்களா? இது இல்லாம 2 தேநீர் முத்துண்டுகள காந்தங்களோட முனைகளுக்கு குறுக்கே வைக்கணும். இந்த முனைக்கு இதுதான் தேநீர் முத்துண்டு. இத வச்சிருக்காங்களா? குறுக்க 2த்துக்கும் இடையில வச்சிருக்காங்களா? ஸோ இந்த மாரி தான் வைக்கணுன்றாங்க. அதே லாட வடிவ காந்தத்தோட முனைகளுக்கு குறுக்கே ஒரு தேநீர் முத்துண்டை வைத்து பாதுகாக்க வேண்டும். அதே லாட வடிவ காந்தமா இருந்துச்சு அப்படின்னா, தேநீர் முத்துண்ட மட்டும் வச்சா போதுன்றாங்க. புரியுதா? சட்டகாந்தமா இருந்துச்சு அப்படின்னா, எதிரெதிர் திசை தான் இருக்கணும் ஈக்குவலா. இந்த மாரி தான் வச்சு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அடுத்து காந்தங்களோட பயன்பாடுகள். சரியா? காந்தங்களோட பயன்பாடுகள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். நெறைய விஷயத்துல நம்ம ஸ்பீக்கரு, மோட்டாரு, கதவோட தாழ்ப்பா, பையோட இந்த மேக்னெட் இத புடிச்சுக்கிறது, ஃப்ரிட்ஜு, பென்சில் பெட்டி, காந்த திசைகாட்டி, பொம்மை, அலைபேசி உறை, ஃபோனோட பவுச்சு, குண்டூசி தாங்கி, மின்காந்த தூக்கிகள். ஸோ இது எல்லாமே வந்து அப்படின்னா காந்தத்தோட பயன்கள் தான். சரியா? இன்றைய ஒரு முக்கியமான பயன் அப்படின்னு பார்த்தோம்னா, பறக்கும் ரயில் தான். காந்தத்தோட ஒரு முக்கியமான பயன் என்ன அப்படின்னா, பறக்கும் ரயிலு. இந்த பறக்கும் ரயில் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒத்த துருவங்கள் ஒன்றையொன்று விளக்கும் காந்தங்களின் விலக்கு விசையைக் கொண்டு நம்ம வந்து பொருள்களை தூக்கி நிறுத்த முடியும். அந்த மாரி தான் என்ன பண்ணா பறக்கும் ரயில்ல தண்டவாளத்திலயும் தூக்கி நிப்பாட்டியிருப்பாங்க. சரியா? 10 மீட்டர் கிட்ட தூக்கி நிப்பாட்டியிருப்பாங்க. 10 சென்டிமீட்டர்ன்னு நெனைக்கிறேன். சரியா? பார்ப்போம். இங்க குடுத்திருப்பாங்க கீழ. இதான் மின்காந்த தொடர்வண்டி. சரியா? இதுக்கு பேர் வந்து பார்த்தோம் அப்டின்னா, மெக்லவ் ட்ரெயின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அப்ரிவியேஷன் அப்டியே நம்ம கொஸ்டின்ல கேட்பாங்க. மெக்லவ் ட்ரெயின்னா மேக்னெட்டிக் லெவிடேஷன் ட்ரெயின். புரியுதா? மேக்னெட்டிக் லெவிடேஷன் ட்ரெயின். சரியா? இந்த மாரி தான். நார்த்தும் சேர்ந்தா என்னப்பா ஆகும்? விலக்கு விசை செயல்படுமா? ஸோ இந்த மாரி ச ச நார்த்தும் சேர்ந்துச்சு அப்டின்னா விலக்கு விசை செயல்படும். இந்த மாரி தான் தூக்கி நிப்பாட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் உயரம் வரை என்ன பண்ணுவாங்க? தூக்கி நிப்பாட்டியிருப்பாங்க. ரைட்டா? அது மாரி எதிரெதிர் துருவங்கள் என்ன பண்ணும்? ஒண்ணை ஒண்ணு ஈர்க்கும். ஒத்த துருவங்கள் ஒன்றையொன்று விலக்கும். அந்த செயல்பாட்டின்படி தான் இது ஸ்பீடா போகும். சரியா? இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உராய்வு சுத்தமா இருக்காது. உராய்வு கிடையவே கிடையாது. ஏன்னா 2 பொருள் டச் ஆனா தானே உராய்வு வரும். இங்க டச்சே ஆகாது. அடுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டா போ முடியும். காந்தத்தால என்ன பண்ணும்? டக்குன்னு ஈர்க்க முடியும். அப்ப ரொம்ப ஃபாஸ்ட்டா போ முடியும். சவுண்ட் வராது. இப்ப 2 காந்தம் ஒட்டிக்குது அப்படின்னா சவுண்ட் வருமா? வராது. ஸோ அந்த சவுண்டும் வராதுன்றாங்க. எந்தெந்த நாடுகள்ல இத பயன்படுத்துறாங்கன்னா, சீனா, கொரியா, ஜப்பான். சீனா, பக்கத்துல உள்ள ஜப்பானு, அதுக்கு பக்கத்துல உள்ள சவுத் கொரியா. ஸோ இந்த 3 நாடுகள்ல தான் என்னது மின்காந்த தொடர்வண்டிகள பயணிகள் போக்குவரத்துக்கு வந்து பயன்படுத்துறாங்க. ஓகேவா? இந்தியால வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதான சாத்தியக்கூறுகள் வந்து பரிசீலிக்கப்பட்டு வருகின்றனன்னு சொல்றாங்க. சரியா? இத மட்டும் நோட் பண்ணா போதும். இதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜப்பான் தான் இருக்கிறதுலே செம்ம ஸ்பீடு. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 603 கிலோமீட்டர் ஸ்பீடு. 603 கிலோமீட்டர் ஸ்பீடு வரையும் ஓட்டலாம். ஓகேவா? சீனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 501 கிலோமீட்டர் ஸ்பீடு. தென்கொரியால வந்து பார்த்தீங்கன்னா, 421 கிலோமீட்டர். இதெல்லாம் தேவையில்ல. எந்தெந்த நாடுன்னு மட்டும் நோட் பண்ணா ஜப்பானு, சீனா, சவுத் கொரியா. ஸோ இது மட்டும் நம்ம நோட் பண்ணா போதும். சரியா? இங்க ஆவரேஜ் ஸ்பீடு குடுத்திருப்பாங்க. அத மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். மின்காந்த தொடர்வண்டியில் மின்காந்தங்கள் தான் பயன்படும். மெக்லோ ட்ரெயின்ல என்ன பயன்படுத்துறாங்க? மின்காந்தங்கள் தான். ஸோ அப்ப கரண்ட்ட பாஸ் பண்ணும்போது தான் அது காந்தமா செயல்படும். கரண்ட்ட நிப்பாட்டிட்டோம்னா அதுக்கு பேர் காந்தம் கிடையாது. சரியா? இந்த பாருங்க. மின்சாரம் பாயும்போது மட்டுமே காந்தத்தன்மையை பெறுகின்றன. புரியுதா? மின்சாரத்தோட திசை மாறும்போது இதோட துருவங்களும் மாறும். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மின்சாரத்தோட திசை மாறுனுச்சுன்னா, இதோட துருவங்களும் மாறும். அடுத்தது பார்த்தோம்னா 10 மீட்டர் உயரத்தில தூக்கி நிப்பாட்டுவாங்க. அத நோட் பண்ணிக்கங்க. அடுத்து காந்தத்தின் ஈர்ப்பு விசையும், காந்தத்தோட விலக்கு விசையும் பயன்படுத்தி தான் காந்தப் பொருட்களை நகர்த்த முடியும். அதே மாரி தான் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இங்க அந்த தத்துவத்த பயன்படுத்துவாங்க. சரியா?
கிட்டத்தட்ட மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல் வேகமா செல்ல முடியும். மணிக்கு 600 கிலோமீட்டர் வேகம் வரை செல்லக்கூடிய திறன் படைத்தது. அதாவது 300லேருந்து 600 கிலோமீட்டர் ஸ்பீடு வரை போ முடியுமா 1 ஹவருக்கு. புரியுதா? மணிக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா, சத்தம் கேட்காது இதுல. சத்தமே கேட்காது. குறைந்த மின்சாரமே இதுக்கு போதுமா. சுற்றுச்சூழலுக்கு மிக உகந்தது. சரியா? எந்த நாடு? சீனா, ஜப்பானு, தென்கொரியா. இந்த 3 நாடுகள்ல தான் பயன்பாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தோம்னா, அவ்வளோதான். வேற எதுவும் இல்ல. நினைவில் கொள்க மட்டும் பார்த்துருவோம். காந்தத்தன்மையுடைய தாது மேக்னடைட்டு. மேக்னடைட் அப்படின்றது என்னது? ஒரு இயற்கை காந்தம். மனிதனால் தயாரிக்கப்பட்ட காந்தங்கள் செயற்கை காந்தம்னு சொல்லுவாங்க. காந்தத்தால் ஈர்க்கப்படக்கூடிய பொருள்கள் காந்தத்தன்மை உள்ள பொருள்கள். காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருள்கள் காந்தத்தன்மையற்ற பொருள்கள். தடையின்றி தொங்கவிடப்பட்டுள்ள காந்தம் எப்பயுமே எந்த திசையில வரும்? வடக்கு, தெற்கு தான் என்ன பண்ணும்? ஓய்வு திசைக்கு வரும். வடக்கே நோக்கும் முனைய வடதுருவம்னு சொல்லுவாங்க. தெற்கே நோக்கும் முனைய தென்துருவம்னு சொல்லுவாங்க. காந்த திசை காட்டும் கருவி அப்படின்னது காந்தத்தோட திசையறிய உதவும் ஒரு காந்த ஊசி பெட்டி. காந்தத்தோட திசை காட்டும் பண்ப கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா சீனர்கள். எதிரெதிர் துருவங்கள் ஈர்க்கும், ஒத்த துருவங்கள் விலக்கும். காந்தத்தன்மை எப்போ இழக்கும்? வெப்பப்படுத்தும் போது உயரத்திலிருந்து கீழே போடும்போது சுத்தியால அடிக்கும்போது காந்தத்தன்மை இழந்துரும். சரியா? ஓகே. புக் பேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா, புக் பேக் தான் இருக்கும் அதுக்கப்புறம். ஸோ ஓகே புக் பேக் வந்து நம்ம தனியா பார்ப்போம். சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க் யூ.